வணக்கம் மக்களே. அதிமுக தலைமை மாற்றம், எடப்பாடி தலையில விழும் பெரும் இடி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்க விரும்பாத சில முக்கிய தலைவர்கள், குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பை தேடி வருகின்றனர். இபிஎஸ்ஐ தவிர வேறு யாரை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தினாலும் கூட்டணியில் இணைவோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருந்தார். இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகம் இருப்பதால் செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்களா என்பது பெரிய கேள்வியாகவே உள்ளது. பிரிந்த குழுக்களை இணைக்கும் திறன் அவரிடம் அதிகம் உள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் இதற்கு தடையாக இருப்பது இபிஎஸ் தான். ஏனென்றால் கட்சியின் அதிகாரம் சட்டப்பூர்வ அதிகாரம் மற்றும் அவர் கையில்தான் உள்ளது என்பது. எனவே தலைமை மாற்றம் உடனடியாக நிகழ வாய்ப்பு இல்லை. இபிஎஸ் தலைமையில் அதிமுக செல்லும் பட்சத்தில் பிரிந்த குழுக்கள் தனித்தனியாக செல்லலாம். மாறாக செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர், ஆனால் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெற முடியும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அதிமுகவின் தலைமை மாற்றமே அடுத்த தேர்தலில் பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இபிஎஸ் ஒதுக்கினால்தான் செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவும் பிரிந்த அணைகள் ஒருங்கிணைவும் முடியும் என்றும், இல்லை என்றால் அதிமுக பிரிந்த நிலையிலே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும், எடப்பாடியின் தலைமைக்கு ஆபத்தாக மாறுவதோடு அதிமுக சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்திக்கும் என்றும் கூறுகின்றனர். அதிமுக கட்சியானது 4 முனைகளாக பிரிந்துள்ளது. அதிலும் சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என கூறி எடப்பாடிக்கு கெடு விதித்திருந்தாங்க. அவர்கள் கெடு விதித்த மறுநாளே அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவரை நீக்கி எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சலசலப்பு அடங்குவதற்குள்ளேயே செங்கோட்டையன் உடனடியாக டெல்லிக்கு போய் நிதியமைச்சர் உள்ளிட்டவர்களை பார்த்து வந்திருக்காங்க. கூட்டணி அமைந்ததிலிருந்தே பாஜக சைலண்டான முறையில் அதிமுகவை கையாள வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதனே சொல்லலாம். அந்த வகையில் கட்சியிலிருந்து நீக்கிய மற்றவர்களை கூட பார்க்க நேரம் ஒதுக்காமல் செங்கோட்டையனின் என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இவர் மீண்டும் கட்சியில் இருந்தால் மட்டும்தான் கோபிச்செட்டிப்பாளையம் என தொடர்ந்து சாதி வாக்குகள் என அனைத்துமே கிடைக்கும்னும், ஆனால் தொடர் பிரச்சனைகளால் அதிமுக வலுவிழந்து வந்ததால் சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி எதிலுமே தலை தூக்க இயலாது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் எடப்பாடி ஒரு அடி கீழே இறங்கி தான் வர வேண்டும். அதற்காக இவர் டெல்லி செல்ல உள்ளதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. மேலும் கட்சியிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனை மீண்டும் இணைக்க சமாதானம் பேசுவதாகவும் கூறியிருந்தனர். இது ரீதியாக நேரடியாகவே எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, என் தன்மானத்தை இழந்து நான் எதையும் செய்ய மாட்டேன், அதிகாரத்தை காட்டிலும் சுயமரியாதை முக்கியம் என கூறியுள்ளார். அப்படி பார்க்கையில் இவர் டெல்லி செல்ல வாய்ப்பில்லை என்றும், மீண்டும் செங்கோட்டையன் கட்சியில் எந்த ஒரு பதவியிலும் தொடர முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.